அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் அளப்பெரும் கிருபையினால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாம் அனைவரும் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். இந்த தருணத்தில் நமது மார்க்க வகுப்பில் பயின்ற மாணவ மாணவியரின் கருத்துக்களை, அவர்கள் அறிந்து கொண்ட பல்வேறு விஷயங்களை இங்கே மேடையில் ஏறி நமக்கு முன்னால் படித்தும் ஓதியும் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் அதிகமாக நடத்தப்பட வேண்டும். அதன் வழியாக அடுத்த தலைமுறையின் மார்க்க அறிவும் மார்க்க பற்றும் ஊட்டி வளர்க்கப்பட வேண்டும். அதில் நாம் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலம் ரொம்ப மோசமாக, மார்க்க ரீதியாக நம்மை பெரும் சோதனைக்கு உட்படுத்துகிற ஒரு காலமாக எதிர்வருகிற காலம் அமைந்திருக்கும் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்க ரீதியான ஏற்பட்ட சோதனைகளை விட, மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை விட, தற்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மார்க்கத்தை கடைபிடிப்பதிலே ஏற்பட்டிருக்கிற சோதனையின் அளவு அதிகம். இந்த நேரத்தில் நாம் உறுதியாக நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் முடியும். கொஞ்சம் யாரிடத்துல கவனம் குறையுதோ அவங்கள டக்குன்னு சிலிப்பாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் ஷைத்தான் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறான். இன்னைக்கே அது மாதிரி இருக்குன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சா, இன்னொரு 20 வருஷம் கழிச்சா அந்த வாய்ப்பு இன்னும் அதிகமாக போகும் என்பதை நம்முடைய அறிவு சொல்கிறது. அப்போ அந்த காலத்தில் நம்முடைய பிள்ளைகள், நமது வாரிசுகள் மார்க்க நெறி பெறாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய இந்த குழந்தை பருவத்திலே, சிறுபிராயத்திலேயே அவர்களுக்கு ஊட்ட வேண்டிய மார்க்க அறிவையும் உணர்வையும் ஊட்டுவது நமக்கான மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று. எனவே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை வரவேற்கவும், அதை ஆதரிக்கவும், அதை அதிகப்படுத்துகிற வேலைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இரண்டாவதாக, மிகச்சில தருணங்களில், எத்தனையோ மேடைகளை நாம் பார்த்திருந்தாலும் கூட, மிகச்சில தருணங்களில் நமக்கு முன்னால் ஆற்றுகிற உரை ஆற்றி முடிந்ததற்கு பிறகு இத்தோடு மக்களுடைய சபை கலைக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் துளிர்க்கும். நமக்கு முன்னாடி பேசின உரைகளை கேட்கும் பொழுது இந்த பேச்சோடையே மக்கள் போயிட்டாங்கன்னா, அந்த உரையோட அந்த சிந்தனையோடையே அவங்க வீட்டுக்கு திரும்பினா நல்லா இருக்குமே, மேலும் இதற்கு அப்புறம் அந்த சிந்தனை அளிக்கிற அல்லது அதை மாற்றுகிற, அதை மறக்க செய்கிற மற்றொரு செய்தி பேசப்படாமலே இந்த இடத்திலிருந்து சபை கலைந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணம் மிகச்சில இடங்களில், மிகச்சில கூட்டங்களில் ஏற்படுவது உண்டு. அந்த மாதிரியான ஒரு உணர்வு இன்றைக்கும் ஏற்பட்டது. அறிவுக்கும் உணர்வுக்கும் உணவளிக்கிற வகையிலே, ஊட்டமளிக்கிற வகையிலே எனக்கு முன்னால் பேசப்பட்ட உரைகள் அமைந்தன. அறிவையும் அது தட்டி எழுப்பியது, நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் அது சில கேள்விகளை உண்டாக்கியது. அப்படிப்பட்ட சிந்தனைகளோடையே நாம் இன்னும் கடந்து சென்றால் நன்றாக இருக்கும் என்கிற உணர்வு என்னுள் எழுந்தாலும் கூட, ஒரு சபை, அந்த சபையிலே உரை என்று போடப்பட்டு அதற்காக மக்கள் காத்திருக்கிற தருணத்தில் பேச முடியாமல் பேசாமலே கலைந்து செல்வது என்பது சபை நாகரீகமாக இருக்காது என்கிற அடிப்படையில் மட்டுமே என்னுடைய இந்த உரை குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு நபிகளாரின் ஏழ்மையும் வசதியும். நபிகளாரின் ஏழ்மை குறித்த செய்திகளை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஏழ்மையில எவ்வளவு வறுமையில இருந்தாங்க என்பது நம்ம நிறைய சொற்பொழிவுகள்ல, நிறைய மார்க்க வகுப்புகள்ல நம்ம கேட்டு அறிந்த செய்தி தான். குறிப்பாக நபிகளாரின் மதீனத்து வாழ்க்கை அவ்வளவு சிரமத்தோடு கழிந்தது என்று நிறைய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மைதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் உணவிற்கு வழியில்லாமல் இருந்தார்கள் என்ற ஹதீஸ்களை பார்க்கிறோம். நபி அவருடைய உணவு தரம் குறைந்ததாக இருந்தது என்கிற செய்திகளை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு உணவு சப்பாத்தி வைக்க, ஒரு கோதுமை ரொட்டி வைக்கப்படுகிறது. அதில் தொட்டுக்கொள்வதற்காக வேண்டி வினிகர் வைக்கப்படுகிறது. வினிகர் குழம்பு இல்லை, குழம்பு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற அந்த துணை சாதனம் தான், லைட்டா புளிப்பா இருக்கிற அந்த காடி, அதை கொண்டு வைக்கிறாங்க. அதுல முக்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நெகமல் உதுமுல் ஹல்லு, இந்த கல், இந்த வினிகர் நல்ல சூப்பரா இருக்கு, இந்த குழம்பு நல்லா இருக்கேங்கிறாங்க. குழம்பு சாப்பிடல, குழம்பு ஊத்தி சாப்பிடல, குழம்பு ஊத்தி சாப்பிடாம குழம்பு தயார் பண்ணுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிற அந்த வினிகரை தொட்டு சாப்பிட்டு விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நெகமல் உதுமுல் ஹல்லு, இந்த குழம்பு சுவையாக இருக்கிறதே, அப்படியானால் நபிகளாரின் உணவு அதை விட சுவை குறைந்ததாகத்தான் இருந்திருக்கிறது என்பது பொருள்.
எப்ப நமக்கு ஒரு பொருள் சுவையா தெரியும்? அதை விட குறைவான சுவையிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு அதை விட சுவை கூடுனதை சாப்பிட்டா நல்ல டேஸ்டா தெரியும். அப்ப நபிகளாருக்கு இது டேஸ்டா தெரியுதுன்னா அவங்களுடைய வளமையான உணவு அதை விட சுவை குறைந்திருக்கிறது. எதை விட? ஒரு வினிகரை விட சுவை குறைந்த உணவு தான் நபிகளாரின் அதிக நாட்களுக்கான உணவாக இருந்திருக்கிறது என்பதை அதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படி எண்ணற்ற பல செய்திகள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு தம்முடைய வீட்டை விட்டு வெளியிலே வந்தார்கள். வெளியே பார்த்தால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கே நிற்கிறார்கள். என்ன இந்த நேரத்தில்? யாருமே பெரும்பாலும் வெளியில் வராத இந்த தருணத்தில் நீங்க வந்திருக்கிறீங்களே ஏன்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பசியினால் வந்தோம், அல்ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே பசி, வீட்டிலே இருக்க முடியாத ஒரு நிலை, எனவே வெளியில் வந்து விட்டோம். நபிகளார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், உங்களை எது வெளியேற்றிச்சோ வீட்டை விட்டு அதுதான் என்னை வெளியே அனுப்புச்சு. அப்படின்னா நானும் பசியில தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பாருங்க. இப்படி எண்ணற்ற பல செய்திகள். நபிகளாரின் வாழ்வில் அவர்கள் இறுதி காலத்தில் மதீனத்து வாழ்க்கையில் பெரும் சிரமத்தோடு பெரும் வறுமையோடு அவர்கள் போராடி இருக்கிறார்கள் என்ற கருத்துப்பட ஏராளமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். குறிப்பாக நபிகளாரின் ஏழ்மை குறித்த உரைகள் தான் திரும்ப 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 பொது இடங்களில் பொதுமை இடங்களில் நபிகளார் குறித்த பிம்பமாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவையெல்லாம் உண்மையா? உண்மை, அதிலே மாற்று கருத்தில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வறுமையை சந்தித்தார்களா? சந்தித்தது உண்மை. ஆனால் அந்த செய்தி நபிகளாரின் வாழ்வின் ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டுகிற செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் அவர்கள் ஏழ்மையிலே வறுமையிலே ஏழையாக வாழ்ந்தார்கள் என்று பொருள். இந்த நிகழ்வுகளை எல்லாம் வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம்? ரசூலுல்லாஹ் ரொம்ப பரம ஏழை. எந்த அளவுக்கு பரம ஏழை நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நாம் வாழுகிற இந்த காலத்தில் ஒரு வறியவன், ஒரு ஏழை, ஒரு யாசகன் எப்படி இருப்பானோ அதை விட வறிய நிலையில் நபிகளாரின் வாழ்க்கை கடந்தது. அவ்வளவு பரம ஏழையாகத்தான் நபிகளார் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு புழு முடிவுக்கு வந்து விட்டோம். ஆனால் உண்மை அது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சில தருணங்களில் பசி இருந்தது, சில தருணங்களில் பொருளாதார சிக்கல் இருந்தது, பல்வேறு நெருக்கடிகள் இருந்தது உண்மை. ஆனால் நபிகளார் ஏழையாக இருந்தார்களா என்று கேட்டால் இல்லவே இல்லை. உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கோடீஸ்வரராக இருந்தார்கள். நபிகளார் பெரிய கோடீஸ்வரர், அவங்க ஏழைலாம் கிடையாது. பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்தாங்களே, அதுக்கு வேற பதில் இருக்கிறது, வேற காரணம் இருக்கிறது. உண்மையில் நபிகளாருடைய வாழ்க்கை, அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கை உட்பட மக்கா வாழ்க்கையில பெரும் கோடீஸ்வரர் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிசினஸ் பண்ணாங்க, சம்பாதிச்சாங்க, கதீஜா நாயகி அவங்களோடு சேர்ந்திருந்தாங்க. அப்ப அப்படியெல்லாம் நிறைய பெரிய கோடீஸ்வரர் தெரியும். மதீனத்து வாழ்க்கையிலே தான் சிரமப்பட்டதாக சொல்கிறோம். மதீனாவின் வாழ்க்கையும் நபிகளார் பெரும் கோடீஸ்வரர். பெரும் கோடீஸ்வரர் என்றால் சாதா சாம இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, நம்ம இன்னைக்கு இருக்கிற பஞ்ச பராரிகளை விட நபிகளாரின் பொருளாதார நிலை மோசமனே. ஆனால் நபிகளார் இன்றைக்கு இருக்கிற பெரும் கோடீஸ்வரர்களோடு போட்டி போடுகிறவர்களுக்கு பெரும் பணக்காரராக பெரும் கோடீஸ்வரராக இருந்தார்கள். அதுக்கு என்ன சான்று? ஏராளமான சான்று இருக்கிறது. நாம் கவனிக்க தவறிய பக்கங்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் சாதாரணமா கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10க்கும் மேற்பட்ட திருமணம் செய்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். அந்த திருமணத்துக்கான காரணங்கள், நியாயங்கள் அது நிறைய இருக்கிறது. அதை பல பேர் பல்வேறு வகையில் வியாக்கியானம் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் உலகத்தாருக்கு இந்த நபிகளாரின் தனிப்பட்ட வாழ்க்கையை, அந்தரங்க வாழ்க்கையை, ஒரு மனிதனின் தனி மனித வீட்டிற்குள் இருக்கிற வாழ்க்கை குறித்த செய்திகளை எல்லாம் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் தேவை. எனவே இறைவன் தேர்ந்தெடுத்தான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை. நிறைய மனைவியரை கொடுப்பதன் வழியாக தினந்தோறும் நபிகளாரை அவர்கள் பார்த்து படித்து உள்வாங்கி அந்த உள்வாங்கிய செய்திகளை உலகத்திற்கு அவர்கள் சொல்லித் தருவதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் தூதருக்கு ஏராளமான மனைவியரை அல்லாஹ்வே தேர்வு செய்தான். ஒரு திருமணம் குறித்து திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தானே நானே உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்று சொல்லுகிற அளவிற்கு. நாம் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். மனுஷங்க யாரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற, அல்லாஹ்வே கல்யாணம் பண்ணி வச்சதாக இப்படி எல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப அவருடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து சொல்லப்படுகிற செய்தி. நான் சாதாரணமாக கேட்கிறேன், நடுத்தர வர்க்கம் என்று நாம் பேசுகிறோம், சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னு சொல்றோம். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை விட மட்டம்னு நம்ம ரசூலுல்லாஹ்வை நினைச்சோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பெண்களை மணந்து அத்தனை பெண்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்டி அத்தனை பெண்களையும் வாழ வைத்திருக்கிறார்கள். அவருடைய பொருளாதார தேவைகளுக்கு பொறுப்பேற்று அவர்களை குடும்பம் நடத்தி இருக்கிறார்களே, அது ஒரு சாமானியனால் இயலுமா?
நடுத்தர வர்க்கத்துக்கு முடியுமா? நான் வேற மத்ததை கேட்கல. நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் சொல்றோம்ல, நமக்கு சாத்தியமா? ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் போனாலே விழி பிதுங்கிரும். எப்படா ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியல. அங்க ஏற்படுற சிக்கலை பேலன்ஸ் பண்றது ஒண்ணு, அங்க இருக்கிற பொருளாதார நெருக்கடியை. ஒரு கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு, ஒரு வீடு வச்சிருக்கிறாரு, ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறாரு. அந்த ஒரு வீடு, ஒரு மனைவி, ஒரு புள்ள, அந்த வீட்டுக்கு வாடகை, அந்த வீட்டுக்கு கரண்ட் பில்லு, அந்த வீட்டுக்கு சாப்பாடு, அந்த வீட்டுக்கு மருத்துவம், அந்த வீட்டுக்கு உணவு உடை தேவை, அந்த வீட்டின் எல்லா விஷயங்களையும் கவனிப்பதற்கு இவன் உழைக்கிற உழைப்பு போதல. மாச முடிவில் ஒரு 500 ரூபாய் கடன் கிடைக்காதா? அடுத்த வாரம் நான் தந்துடுறேன், ஒரு 10 நாளைக்கு மளிகை சாமான் கொடுங்க, 1ஆம் தேதி பிறந்த உடனே சம்பளம் கிடைச்ச உடனே கொடுத்துறேன், ஒரு வாரத்துக்கு பால்காரர் நீ சும்மா ஊத்து, ஒரு வாரம் கழிச்சு நான் பணத்தை கொடுத்துறேன். யாரு? ஒரு மிடில் கிளாஸ் சிங்கிள் ஃபேமிலி, ஒத்தை மனைவி, 2 புள்ள, ஒரு தாய் ஒரு தந்தை என்று இருக்கிற குடும்பத்தில் இந்த நிலை. இத்தனை மனைவியருக்கான பொருளாதாரத்தை இந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற ஒரு மனிதன் நிறைவேற்றி இருப்பான் என்று சொன்னால் அது சாத்தியமா? அது அறிவு ஏற்றுக்கொள்ளுமா? முதல்ல ஒரு கேள்வி. அதோட விடுங்க, அந்த திருமணத்தை செய்கிற பொழுது இஸ்லாமிய கட்டளை என்ன? மகர் கொடுத்து திருமணம் செய்யணும். இன்னைக்கு இருக்கிற செட்டப்ல நான் நாகரீகமற்ற, மனிதநேயமற்ற, நியாயமற்ற வரதட்சணை செட்டப் இருந்துச்சுன்னா 11 பேர் 20 பேரை கட்டினாலும் ஜாலியா இருக்காங்க. ஒவ்வொருத்தர கல்யாணம் பண்ணும்போது 5 லட்சம் கூடு, 10 பவுன் கூடு, 50 பவுன் கூடு, புடுங்கி தன் வாழ்க்கையை காலி பண்ணிடலாம். இஸ்லாமிய மரபு அப்படி இல்லையே, நபிகளாரின் வாழ்க்கை அப்படி இல்லையே, மார்க்க போதனை அப்படி இல்லையே. பெண்ணுக்கு மகர் கொடுத்தல்லவா திருமணம் செய்யணும். நபிகளார் மகர் கொடுத்தார்கள். மகரை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது? மகருடைய போதனைகளை பற்றி எப்படி? நீங்கள் அவர்களுக்கு ஒரு பொற்குவியலையே கொடுத்திருந்தாலும் وَكَيْفَ تَأْخُذُونَهُ وَقَدْ أَفْضَىٰ بَعْضُكُمْ إِلَىٰ بَعْضٍ وَأَخَذْنَ مِنكُم مِيثَاقًا غَلِيظًا. நீங்க அவங்கள ஒருத்தர் 2 கலந்து விட்ட பிறகு நீ அவங்களுக்கு ஒரு பொற்குவியலே கொடுத்திருந்தாலும் என்னப்பாடி அங்கிருந்து எப்படிப்பா அவங்கள்ட்ட இருந்து திரும்ப வாங்க முடியும் என்று குர்ஆன் கேட்கிறது. நபிகளார் கொடுத்த குவியல் என்ன தெரியுமா? ஒரு நபி தோழர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியருக்கு எவ்வளவு மகர் கொடுத்தார்கள்? சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன் ஸதாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நபியிட ஆயிஷா இடத்திலே கேட்டேன், நபிகளார் தன் மனைவியருக்கு கொடுத்த மகர் எவ்வளவு என்று கேட்டேன். அவர்கள் பதில் சொன்னார்கள், சிந்தா அஷரத்த ஊக்கியத்தன் பனசுன். சிந்தா அஷரத்த ஊக்கியா, 12 ஊக்கியாவும் ஒரு நஷ்சும். அதாவது நஷ்னா ஊக்கியாவில் ஒரு பாதி, 12.5 ஊக்கியாக்களை தனது மகராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியருக்கு கொடுத்தார்கள். 12.5 ஊக்கியா ஒரு மகர், ஒரு மனைவிக்கு கொடுத்த மகருடைய தொகை 12.5 ஊக்கியா. ஒரு ஊக்கியா என்றால் என்ன? ஒரு ஊக்கியா என்பது 7 தீனார். 7 தீனார் என்பது என்ன? இன்றைய கணக்கிலே மதிப்பீட்டு சொல்லுகிறார்கள். அந்த மதிப்பீட்டில் கொஞ்சம் முன்பின்னாக இருக்கிறது. அதில் குறைந்தபட்ச மதிப்பீட்டை சொல்லுகிறேன். 30 கிராம் தங்கம். 30 கிராம் தங்கம். இந்த 30 12.5 பெருக்குங்க. எவ்வளவு கால்குலேஷன் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு? 360. 12 ஒரு அரை இருக்குத, 375. 360 பிளஸ் ஒரு 15, 375. 375 கிராம்